செந்தில் பாலாஜி நிற்க வேண்டிய இடத்திலே ஆசி தியாகராஜன் நிற்கிறார் என்பதை மக்கள் மகிழ்ச்சியோடு பார்க்கிறார்கள். அவரை போலவே மக்கள் பணியாற்றக்கூடிய, அவரை போலவே மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய, எல்லா நேரத்திலும் மக்களால் சந்திக்கக்கூடிய ஒரு எளிமையான மனிதர், தன்னுடைய நலன் கருதாமல் பொது நலனுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். இன்னொருவன் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது என்கிற அந்த இரக்கம்தான் உண்மையான ஆன்மீகம். அதனால் தான் ஆசி தியாகராஜன் எத்தனையோ ஆலய திருப்பணிகளுக்கு தன்னுடைய கை காசை போட்டு செலவழிக்கிறார். செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவதும் ஆசி தியாகராஜன் வெற்றி பெறுவது என்பதும் வேறு வேறு அல்ல. கரூர் தொகுதியிலே செந்தில் பாலாஜி போட்டியிட வேண்டிய தொகுதியிலே அவருடைய நிழலாக இருக்கக்கூடிய ஆசி தியாகராஜன் போட்டியிடுகிறார். செந்தில் பாலாஜி நின்றால்தான் கரூர் தொகுதியிலே வெற்றி பெறுவார் என்பது அல்ல. அவருடைய நிழலாக இருக்கக்கூடிய, அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய ஆசி தியாகராஜன் அவர்களாலே வெற்றி பெற முடியும் என்பதற்காக அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் 22 ஏக்கர் 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை மோசடியாக போலி ஆவணங்களின் வழியாக எழுதி வாங்கிவிட்டார் என்று வழக்கிலே சிபிசிஐடி விசாரணையிலே ஒரு பக்கம் இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கரூர்ல அவர் எதிர்த்து போட்டியிடக்கூடியவர்களே சமமான வலிமை கொண்ட வேட்பாளராக இல்லாத போதும், நெரிசல் மரணம் ஏற்பட்ட போது தலைமறைவாக இருந்த ஒருவர் கூட தன் தலையை இந்த தேர்தலிலே காட்டுகிறார். எல்லா கட்சிக்காரர்களையும், அவருடைய மாவட்ட செயலாளர்களே, அவர் கட்சிக்காக செயலாற்றுபவர்களை அந்த கட்சியின் தலைவர் அறிமுகப்படுத்துவார். ஆனால் தமிழ்நாடு காவல்துறை ஒருவரை நிகழ்ச்சி ஏற்பாட்டுக்காக கைது செய்து அவர்தான் அந்த கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்று தாவேகாவை சேர்ந்த மதியழகனை காட்டினார்கள். ஒரு கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை போலீஸ் அறிமுகப்படுத்துவது, ஒரு குற்றப்பத்திரிகையின் வழியாக அறிமுகப்படுத்துகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடியவர்கள் தான் களத்திலே நிற்கிறார்கள். ஆனால் ஆசி தியாகராஜனுடைய வரலாறு என்ன என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அவர் ஒரு டெக்ஸ்டைல் அதிபராக இருந்து கொண்டு மக்கள் பணி செய்வதிலே அவர் எவ்வளவு மும்முரமாக இருக்கிறார் என்றால், கொரோனா காலத்திலே சாமானிய ஏழை எளிய வீட்டு மக்கள் வேலைக்கு போக முடியவில்லை, பொருளாதாரம் இல்லை, வருமானம் மிக மோசமான கண்டிஷனுக்கு போயிருச்சு, வருமானம் பின்னடைவை சந்தித்து விட்டது, என்ன செய்வது என்று கலங்கிய விழிகளோடு இருக்கிற நேரத்திலே கைகளிலே மளிகை சாமானோடு கொண்டு போய் மக்களை பார்த்து, பசியாருங்கள், பயப்படாதீர்கள், இந்த கொரோனா நம்மை கடந்து போய்விடும், உங்கள் உறவாக நான் இருக்கிறேன் என்று ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனம் படைத்தவராக அவர் இருக்கிறார். வாடுகிற பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் சொன்னார். பிற உயிர்களுக்கு துன்பம் இழைக்காமல் பிற உயிர்களுக்கு நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அந்த அன்புதான் ஆன்மீகம் என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொன்னார்கள். ஒருத்தனுடைய பசியை தீர்ப்பதிலே ஆன்மீகம் இருக்கிறது. உண்மையான ஆன்மீகம் என்பது இன்னொருவனுடைய துயரத்தை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது, இன்னொருவன் கஷ்டப்படுவதை என்னால் பார்க்க முடியாது என்கிற அந்த இரக்கம்தான் உண்மையான ஆன்மீகம். அதனால் தான் ஆசி தியாகராஜன் எத்தனையோ ஆலய திருப்பணிகளுக்கு தன்னுடைய கை காசை போட்டு செலவழிக்கிறார். ஆனால் பாஜக காரன் மாதிரி ஆளுகள்லாம் ஆலய திருப்பணியின் பேரால் ஆட்டையை போட்டு ரொம்ப பணங்களை மோசடி செய்திருக்கிறார்கள். நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை 1000க்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறது. ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் யார் என்று பார்த்தால் பாஜக காரன் தான் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. கோயில் நிலத்தை அபகரித்திருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். உண்மையான ஆன்மீகம் என்பது மதக்கலவரத்தை தூண்டுவது அல்ல, மக்களிடத்திலே பிரச்சனைகளை தூண்டுவது அல்ல, அன்பு பாராட்டுவது. அந்த ஆலய திருப்பணிகளை, ஆன்மீக பணிகளை செய்தவர் தான், அவர் பெயரே ஆசிதான், ஆசி தியாகராஜன். எல்லா மக்களும் அவருடைய ஆசி பெற்ற வேட்பாளராக இன்றைக்கு வருகிறார். எனவே செந்தில் பாலாஜி நிற்க வேண்டிய இடத்திலே ஆசி தியாகராஜன் நிற்கிறார் என்பதை மக்கள் மகிழ்ச்சியோடு பார்க்கிறார்கள். அவரை போலவே மக்கள் பணியாற்றக்கூடிய, அவரை போலவே மக்களுக்கு தொண்டாற்றக்கூடிய, எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், அது இரவு பகல் என்று பாராமல் எல்லா நேரத்திலும் மக்களால் சந்திக்கக்கூடிய ஒரு எளிமையான மனிதர், தன்னுடைய நலன் கருதாமல் பொது நலனுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். எந்த பிரச்சனை என்றாலும் சரி, உடனே நீங்கள் அவரை பாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஏற்கனவே மக்களுக்கு நன்கு அறிமுகமானவர். ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசு 5000 கோடி நலத்திட்டங்களை கரூர் பகுதிக்கு மட்டுமே செய்திருக்கிறது. எனவே அந்த நலத்திட்டங்களினுடைய பயனாளிகளாக இருக்கிறவர்கள் மட்டுமே வாக்களித்தாலே அவர் அமோக வெற்றி பெறுவார். அவருக்கான வெற்றி வாய்ப்பை அவர் எதிர்த்து நிற்பவர்கள் யாருமே இது மாதிரியான சிறப்புகளை பெற்றவர்களா, மக்களோடு நெருங்கியவர்களா, அன்பு பாராட்டுகிறவர்களா, ஆன்மீகத்தின் பெயரால் அன்பை வளர்க்கிறவர்களா, வம்பை வளர்க்கிறவர்களா, யார் என்று பார்த்தால் மக்களுக்கு வித்தியாசம் தெரியும். எனவே கரூர் தொகுதி முழுக்க ஒரு மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே ஆசி தியாகராஜன் வெற்றி பெறுவார் என்று மக்கள் ஆசைப்படுகிறார்கள். நாம் யாரிடம் போய் ஆசி கேட்போம்? உயர்ந்த மனிதர்கள், பண்பாளர்கள், படித்தவர்கள், சான்றோர்கள், வயதிலே மூத்தவர்கள், வாழ்க்கையினுடைய அனுபவத்தை பார்த்தவர்களிடத்திலே போய் நாம் ஆசி கேட்போம். ஆனால் அந்த ஆசீர்வாதமே தேடி வருவதை போல, அந்த ஆசியே உங்களை தேடி வருவதை போல, ஒவ்வொரு வீட்டுக்கும் வாக்காளர் பெருமக்களே உங்களை தேடி
ஆசி வருகிறார். ஆசி தியாகராஜனுக்கு வாக்களிப்பதன் மூலமாக கரூரிலே ஒரு சரியான சட்டமன்ற வேட்பாளரை தேர்ந்தெடுத்தோம் என்கிற வரலாற்று பெருமையை அந்த தொகுதி மக்கள் அடைய இருக்கிறார்கள். எனவே அவருக்கு பெருவாரியான வாக்குகளினுடைய வித்தியாசத்தில் உதயசூரியனிலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். செந்தில் பாலாஜி வெற்றி பெறுவதும் ஆசி தியாகராஜன் வெற்றி பெறுவது என்பதும் வேறு வேறு அல்ல. ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருந்தா தான் அந்த நாணயம் செல்லும், இல்லாட்டினா அது செல்லா காசாயிரும். இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் என்னவாக இருக்கிறது? சிபிசிஐடி தேடுகிறது தலைமறைவாகி விடுவோமா என்கிற இடத்திலே இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கரையும் எப்ப வேணாலும் நான் தலைமறைவாயிருவேன் பிரச்சனை வந்தான்னு சொல்லக்கூடிய தாவேகா மாதிரியான ஆட்களும் இருக்கிற இடத்துல, எப்பவுமே தலையை காட்டக்கூடிய இடத்துல, ஒரு தலைவனாக வள வரக்கூடிய இடத்துல, எல்லா மக்களினுடைய இன்ப துன்பங்களிலே பங்கேற்கக்கூடிய ஒருவரை நாம் வேட்பாளராக பெற்றிருக்கிறோம். இந்த வெற்றியை ஈட்டுத்தர வேண்டியது நம்முடைய கடமை. எனவே ஆசி தியாகராஜனுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வோம்.